என் பேர் வந்து லீ முரளி. நான் வந்து இந்த படத்தின் இயக்குனர். இது வந்து சோன்வே பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் செல்வின்தாஸ் அண்ணன் தயாரிக்கிற படம் வந்து இந்த படத்துக்கு வந்து கிரே என்ற பேரை வந்து இன்றைக்கு வச்சுருக்கோம். அந்த டைட்டிலை வந்து எங்களோட பழம்பெரும் நடிகை ஜெயகௌரி அம்மா வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பெரிய ஒரு சந்தோஷம். மற்றது இந்த படத்தில் இலங்கைன்ற சிங்கள தமிழ் நடிகர்கள் நிறைய பேர், சிங்களத்தில் பிரபலமான நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க. இப்போ உதாரி வர்ணகுலசூரிய, மிச்சல் தெல்காரா, தர்ஷன் தவராஜா, மற்றது ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்றில் வந்து ரஞ்சன் ராமநாயக்க சாரும் வந்து நடிக்கிறார். அதை விட இலங்கையில தமிழ் கலைஞர்கள் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து இப்போ ஒரு 25% வந்து ஷூட் முடிஞ்சுது. அந்த இதில் தான் நாங்கள் வந்து டைட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இன்னும் படப்பிடிப்புகள் வந்து நிறைய இடங்களில் ஜெஃப்னா, கொழும்பு, ஹேட்டன் இந்த மாதிரி இடங்களில் வந்து போக இருக்குது. இப்போ படத்தை வந்து டிசம்பர் வாக்கில் தியேட்டருக்கு கொண்டு வரத்துக்கு பிளான் பண்ணி ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய கலைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட இலங்கையிலேருந்து ஒரு வித்தியாசமான படமாக வந்து இதை கொண்டு வரணும்ன்ற முயற்சியில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த படத்தின் கேமராமேனாக கதிர் வந்து ஒர்க் பண்ணுறார். மியூசிக் வந்து தம்பி சங்கி வந்து மியூசிக் பண்ணுறார். அதை விட எங்களோட ப்ரொடியூசர் செல்வின்தாஸ் அண்ணாவும் இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து நடிக்கிறார். இந்த படத்துக்கு கிரே என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த பேரை பற்றி நான் சொல்லணும்னா, கிரே என்றா அது வந்து கலர் தான், ஒரு கலர் கிரே என்றா அது மீனிங் வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில். இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் நல்லதுன்னு யோசிப்போம். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் தனியாக இருக்கையில் நாங்கள் இவ்வளோ ஒரு கொடூரமான ஆக்கள் உண்டு. அப்படித்தானே 90% ஆக்களும் அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து இந்த படத்துக்குள்ளே காட்டுறதுனால நாங்கள் இந்த டைட்டில் வந்து கிரே என்று சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். 3 மொழியிலையுமே வந்து கிரே என்று தான் வச்சுருக்கிறோம். மற்றபடி இந்த படத்துக்கு வந்து இது ரிலீஸ் ஆகும் வரைக்கும் உங்களோட ஆதரவு வந்து, ரிலீஸ் ஆகின பிறகும் சரி, இதில் டெய்லர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட ஆதரவு வந்து தரணும். கடைசி வரைக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும்.